வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் வசந்தம் தொலைக்காட்சியினுடைய வித்யா வசந்தம் கல்வி சேவையில் இணைந்திருக்கின்றோம். நாங்கள் இன்று தரம் 9 2ஆம் தவணைக்குரிய பாடங்களை நாம் இனி வரும் காலங்களில் ஆராய இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் தரம் 9 2ஆம் தவணைக்குரிய முதலாம் அலகான குருதி சுற்றோட்ட தொகுதியை பற்றி நாம் ஆராய்வோம். அந்த அடிப்படையில் மாணவர்களே, இன்று நாம் இந்த பாட அலகை கற்றுக்கொள்வதன் மூலம் நாம் பின்வரும் தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது மனித இதயத்தின் கட்டமைப்பை விவரிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கட்டமைப்பையும் அவற்றின் தொழிற்பாட்டின் அடிப்படையிலும் அந்த நாடி நாள மைத்திர குழாய் என்பவற்றை விவரிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவதாக குருதியின் கூறுகளையும் அவற்றின் பிரதான பணிகளையும் குறிப்பிடக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் பாட அலகினுள் நுழைவதற்கு முன்னால் ஒரு சிறிய விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு நாம் பாடத்தை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். மாணவர்களே, எங்களுடைய குருதி சுற்றோட்டத்தை ஒத்ததாக நாங்கள் ஒரு வாகனத்தினுடைய இயக்க தொகுதியை முதலில் உற்று நோக்குவோம். இந்த வாகனத்தினுடைய இயக்க தொகுதியை நாங்கள் உற்று நோக்குகின்ற போது அங்கே அந்த வாகனத்தினுடைய இயக்கத்திற்கு முக்கியமாக சில கட்டமைப்புகள் இன்றியமையாதவாக அமைகின்றது. அந்த அடிப்படையில் ஒரு வாகனத்தினுடைய இயந்திரம் மிகவும் இன்றியமையாத ஒரு பாகமாகும். அதேபோல் அந்த இயந்திரத்துக்கு தேவையான திரவ எரிபொருளை வழங்குவதற்காக அங்கே உள்ள திரவ எரிபொருள் அடுத்த முக்கியமான கட்டமைப்பாகும். அதேபோல் அந்த வாகனத்தினுடைய திரவ எரிபொருளை அதன் இயந்திரத்திற்கு கொண்டு செல்வதற்கு அங்கே பயன்படுத்தப்படுகின்ற அந்த குழாய்கள் அடுத்த முக்கியமான கட்டமைப்புகள் ஆகும். ஆகவே இந்த இயந்திரம், திரவ எரிபொருள், அந்த குழாய்கள் என்பன ஒருங்கிணைந்து செயற்படுகின்ற பொழுது அங்கே இந்த வாகனத்தினுடைய ஒட்டுமொத்த இயக்கம் ஆரம்பிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் மாணவர்களே, நாங்கள் எங்களுடைய சுற்றோட்ட தொகுதி ஒன்றின் அமைப்பிற்கு தேவையான கட்டமைப்புகளை நாம் நோக்கும் பொழுது வாகனத்திற்கு எவ்வாறு ஒரு இயந்திரம் அல்லது என்ஜின் முக்கியமாக அமைந்ததோ அதை ஒத்ததாக இங்கே எங்களுக்கு மனித சுற்றோட்ட தொகுதியில் இதயம் காணப்படுகின்றது. வாகனத்தினுடைய அந்த என்ஜினை ஒத்த பகுதியாக இங்கே இதயம் காணப்படுகின்றது. அடுத்ததாக நாம் நோக்கும் பொழுது இந்த வாகனத்தினுடைய திரவ எரிபொருளை எங்களுடைய உடலுக்கு இதயத்துக்கு கொண்டு செல்வதற்கு அல்லாட்டி வாகனத்தினுடைய அந்த திரவ எரிபொருளை இயந்திரத்துக்கு கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த குழாய்களுக்கு ஒத்ததாக இங்கே எமது சுற்றோட்ட தொகுதியில் இந்த குருதிக்கலன்கள் காணப்படுகின்றது. அடுத்ததாக நாம் நோக்கும் பொழுது மாணவர்களே, இந்த திரவ எரிபொருளை வாகனத்தில் உள்ள அந்த திரவ எரிபொருளை ஒத்த அமைப்பாக எங்களுடைய சுற்றோட்ட தொகுதியில் குருதி காணப்படுகின்றது. ஆகவே இவற்றின் தொழில்கள் கட்டமைப்புகளை நாம் நோக்குவதன் மூலம் எமது சுற்றோட்ட தொகுதியை நாம் முற்றுமுழுதாக விளங்கிக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் முதலில் நாம் இந்த மனித குருதி சுற்றோட்ட தொகுதி என்பதை பற்றி ஒரு சிறிய வரவிலக்கணத்தை குறிப்பிடும் பொழுது உடல் முழுவதும் பதார்த்தங்களை கொண்டு செல்கின்ற ஒரு தொகுதி தான் சுற்றோட்ட தொகுதியாக நாங்கள் குறிப்பிடலாம். அந்த அடிப்படையில் எங்களுடைய சுற்றோட்ட தொகுதியில் உள்ள முதலாவது கட்டமைப்பான இதயத்தை பற்றி நோக்கும் பொழுது இந்த இதயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இதயத்தின் பருமன் சற்று வித்தியாசப்பட்டதாக இருக்கும். எனினும் ஒவ்வொரு மனிதனும் தனதனுடைய கையை பற்றி பிடிக்கும் போது பெறப்படுகின்ற அந்த பருமனை ஒத்ததாகவே எங்களுடைய இதயத்தின் பருமன் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதை அடுத்து நோக்கும் பொழுது இந்த இதயமானது இதய தசை எனப்படுகின்ற ஒரு விசேடமான தசையலேத்தால் ஆக்கப்பட்டு காணப்படுவதும் ஒரு சிறப்பியல்பாகும். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் இந்த இதயத்தினுடைய கட்டமைப்பை நோக்குகின்ற பொழுது அந்த இதயத்தில் காணப்படக்கூடிய அறைகளை பற்றி நாம் ஆராய வேண்டியது இன்றியமையாதாகும். அதாவது மனித இதயம் 4 அறைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இந்த 4 அறைகளை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானதாகும். அந்த அடிப்படையில் முதலாவதாக இடது சோனை அறை எனும் அறை காணப்படுகின்றது. இரண்டாவதாக வலது சோனை அறை எனும் அறை காணப்படுகின்றது. மூன்றாவதாக இடது இதயவரை எனும் அறை காணப்படுகின்றது. நாலாவதாக வலது இதயவரை எனும் அறை காணப்படுகின்றது. இந்த அறைகளை நாம் நோக்கும் பொழுது இதயத்தினுடைய மேற்பக்கமாக உள்ள அறைகள் சோனை அறைகள் எனவும் கீழ்ப்பக்கமாக உள்ள அறைகள்
இதயவரைகள் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. அடுத்த மாணவர்களே, நாம் இந்த இதயத்தினுடைய அறைகளின் அமைவிடத்தை தெளிவாக குறிக்கக்கூடிய ஒரு பண்பை நாம் நம்முள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் இதயத்தினுடைய அமைவிடத்தை நாம் நோக்கும் பொழுது இந்த இதயத்தினுடைய பகுதிகளாக நாம் குறிப்பிட்ட இடது சோனை அறை இவ்வாறு தெளிவாக குறிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இதயத்தினுடைய வலது சோனை அறையையும் நீங்கள் குறிப்பதற்கான அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இதயத்தினுடைய இடது இதயவரையையும் குறிப்பதற்கான அந்த ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறே நாங்கள் வலது இதயவரையையும் குறிப்பதற்கான ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறாக எங்களுக்கு இதயத்தில் அந்த 4 அறைகளின் அமைவிடங்களும் எங்களால் குறிப்பிடப்பட வேண்டியது மிக இன்றியமையாததாகும். அடுத்ததாக நாம் நோக்கும் பொழுது இந்த இதயத்தின் 4 அறைகளை பொறுத்தளவில் இந்த சோனை அறை இதயவரை என நாம் 2ஆக குறிப்பிட்டோம். முதலாவதாக மேலே உள்ள 2 அறைகளும் சோனை அறைகள் எனவும் கீழே உள்ள 2 அறைகளும் இதயவரைகளும் என்று குறிப்பிட்டோம். அந்த அடிப்படையில் மாணவர்களே, இந்த மேலே உள்ள சோன அறைகளுடன் தொடர்பாக காணப்படுகின்ற நாளங்கள், அதாவது பெருநாளங்கள் 6 உள்ளன. அவற்றை இப்பொழுது நாம் நோக்குவோம். வலது சோனை அறையில் மேற்பெருநாளம் கீழ்பெருநாளம் எனும் 2 நாளங்கள் திறக்கின்றன. அவ்வாறு இடது சோனை அறையில் வலது சுவாசப்பை நாளம் 2ம் இடது சுவாசப்பை நாளம் 2மாக மொத்தம் 4 நாளங்கள் திறக்கின்றன. ஆகவே ஒட்டுமொத்தமாக நாம் சோனை அறையை நோக்கும் பொழுது அங்கே 6 பெருநாளங்கள் திறப்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மாணவர்களே, சோனை அறையை நோக்கி நாம் எங்களுடைய இதயத்தில் காணப்படுகின்ற அந்த பெருநாளங்களின் அமைவிடங்களை நாம் ஒருக்கா எப்படி குறிப்பது என்பதை அறிந்து கொள்வோம். இங்கே நாம் நோக்கும் பொழுது இது மேற்பெருநாளமாகவும், அடுத்தது கீழ்பெருநாளமாகவும், அடுத்தது வலது சுவாசப்பை நாளமாகவும், இறுதியாக இடது சுவாசப்பை நாளமாகவும் அங்கே காண்பிக்கப்படுகின்றது. ஆகவே நாம் அடுத்த விஷயத்தை நோக்கும் பொழுது எங்களுடைய இதய அறைகளுடன் தொடர்பான, இதுக்கு முன்னர் நாம் சோனை அறைகளுடன் தொடர்பான நாளங்களை பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் இதய அறைகளுடன் தொடர்பான நாடிகள். இந்த இதய அறைகளுடன் தொடர்பான நாடிகளை நான் நோக்கும் பொழுது வலது இதய அறையிலிருந்து சுவாசப்பை பெருநாடி எனும் நாடி ஆரம்பிக்கின்றது. அதேபோல் இடது இதய அறையிலிருந்து தொகுதி பெருநாடி எனும் நாடி ஆரம்பிக்கின்றது. இங்கே நாம் இன்னொரு விடயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் மாணவர்களே. சோனை அறை பகுதியிலிருந்து நாளங்களும் இதயவரை பகுதியிலிருந்து நாடிகளும் ஆரம்பிக்கப்படுவதை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் மனித இதயத்தில் பெருநாடிகளின் அமைவிடத்தை நாம் குறித்து காட்டும் பொழுது இங்கே எங்களுக்கு சுவாசப்பை பெருநாடி குறித்து காட்டப்படுகின்றது. இவற்றை நீங்கள் குறித்து பழக வேண்டியது உங்களுடைய இன்றியமையாத ஒரு கடமை. நீங்கள் இதே படங்களை வரைந்து குறிக்கும் பொழுதுதான் அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகளே. அடுத்ததாக அந்த மனிதனுடைய இதயத்தில் காணப்படுகின்ற இன்னொரு கட்டமைப்பு வேல்வுகள். அதாவது இதயத்தில் சோனை அறைகளுக்கும் இதய வரைகளையும் தொடர்படுத்தி கொண்டு காணப்படுகின்ற அமைப்புகளைத்தான் நாம் வேல்வுகள் என்கின்றோம். அந்த அடிப்படையில் வலது சோனை அறைக்கும் வலது இதய வரைக்கும் இடையில் காணப்படுகின்ற வேல்வை நாம் முக்கூர் வேல்வு எனவும், இடது சோனை அறைக்கும் இடது இதய வரைக்கும் இடையில் காணப்படுகின்ற வேல்வை இருகூர் வேல்வு எனவும் குறிப்பிடுகின்றோம் பிள்ளைகளே. இங்கே எங்களுடைய மன்னன் செய்தலுக்கு இலகுவாக நாங்கள் இங்கே இந்த ஈனா ஈனா ஈனா, அதாவது இடது சோனை அறைக்கும் இடது இதய வரைக்கும் இடையில் வருவது இருகூர் வேல்வு எனும் ஒரு சொற்றொடரை நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த மரணங்களுக்கு இலகுவாக நாம் மரணம் செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த முக்கூர் இருகூர் வேல்வுகளின் தொழிற்பாடு இங்கே காட்டப்படுகின்றது. 3 கூறுகளை கொண்டிருப்பதனால் இது முக்கூர் வேல்வு எனவும், 2 கூறுகளை கொண்டிருப்பதனால் அது இருகூர் வேல்வு எனவும் அழைக்கப்படுகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, இந்த சுற்றோட தொகுதியில் காணப்படுகின்ற இன்னொரு வகையான வேல்வுகள் அரைமதி வேல்வுகள். இந்த வேல்வுகள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்கெங்க இருக்கும் என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்று எங்களை தொகுதி பெருநாடியில் காணப்படும். தொகுதி பெருநாடி ஆரம்பிக்கின்ற அந்த இடத்தில் இந்த அரைமதி வேல்வு காணப்படும். இதை நாம் தொகுதி பெருநாடி அரைமதி வேல்வு என குறித்துக் கொள்கின்றோம், இல்லாட்டி கூறிக்கொள்கின்றோம். அதேபோல் எங்களுடைய சுவாசப்பை பெருநாடியை நோக்கும் பொழுது அங்கே சுவாசப்பை பெருநாடி ஆரம்பிக்கின்ற அந்த பகுதியில் சுவாசப்பை பெருநாடி அரைமதி வேல்வு என ஒரு அரைமதி வேல்வு காணப்படுகின்றது. இந்த முக்கூர் வேல்வு, இருகூர் வேல்வு, அரைமதி வேல்வு என்பவற்றின் அசைவு எவ்வாறு என்பதை இந்த காணொளி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே முக்கூர் இருகூர் வேல்வுகள் திறக்கின்ற போது அரைமதி வேல்வு மூடப்படுவதையும், அரைமதி வேல்வு திறக்கின்ற போது
முக்கூறு இருகூறு வேல்வுகள் மூடப்படுவதையும் நாம் இந்த காணொளியில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மாணவர்களே, இங்கே நீங்கள் இந்த இதயத்தினுடைய ஒட்டுமொத்த நாம் இதுவரை பார்த்த இந்த ஒட்டுமொத்த பகுதிகளையும் ஒரு இதயத்தில் குறிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெற்றிருக்க வேண்டியது இன்றியமையாத ஒரு செயற்பாடாக அமையும் உங்களுக்கு. இந்த அடிப்படையில் மாணவர்கள் இங்கு உங்கள் பாடநூலில் உங்களுடைய விஞ்ஞானம் பகுதி ஒன்றில் பாடநூலில் 97ஆம் பக்கம் உள்ள முதலாம் வினாவின் முதலாம் பகுதியையும் பாடநூலின் 99ஆம் பக்கம் உள்ள இதயம் தொடர்பான 2ஆம் வினாவையும் செய்யக்கூடிய ஆற்றலை நீங்கள் தற்போது பெற்றிருப்பீர்கள் என்பதை நான் இப்பொழுது முழுமையாக நம்புகின்றேன். ஒரு சிறிய இடைவேளையின் பின்னர் நாம் மீண்டும் சந்திப்போம். சிறிய இடைவேளையின் பின் மீண்டும் சந்திக்கின்றோம் பிள்ளைகள். இப்பொழுது நாங்கள் அந்த சுற்றுவட்ட தொகை தொடர்பாக அதன் கட்டமைப்புகளில் இதயம் தொடர்பான விடயத்தை நாம் பூரணமாக ஆராய்ந்து விட்டோம். இப்பொழுது அடுத்து நாம் ஆராய்விருக்கின்ற விடயம் குருதி கலன்கள். அந்த அடிப்படையில் மனித உடலில் குருதியை கொண்டு செல்லுகின்ற மூடிய கலன்கள், கலன்கள் எனும் பொழுது குழாய்கள், குழாயுருவான அமைப்புகளை தான் நான் குருதி கலன்கள் என சொல்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய உடலில் காணப்படக்கூடிய குருதி கலன்களாக நாம் பின்வருவதை குறிப்பிடலாம். ஒன்று நாடிகள், இரண்டாவது நாளங்கள், மூன்றாவது மைத்துளை குழாய்கள். இந்த நாடிகளை பற்றி நாம் நோக்கும் பொழுது பிள்ளைகளே, இந்த நாடிகள் இதயத்தில் இருந்து குருதியை வெளியே கொண்டு செல்லுகின்ற கட்டமைப்புகளாக காணப்படும். இதயத்தில் இருந்து குருதியை வெளியே கொண்டு செல்லுகின்ற கட்டமைப்புகளாக காணப்படும். இவை இதயத்தால் வழங்கப்படுகின்ற அந்த உயர் அமுக்கத்தை தாங்குவதற்காக தடித்த சுவரை கொண்டிருக்கும். அத்துடன் இவை மீள்தன்மை உடையதாக இருக்கும். மீள்தன்மையை பற்றி நீங்கள் தரம் 6 கற்றிருப்பீர்கள். அந்த சுருங்கி விரியக்கூடிய ஆற்றல் மீள்தன்மை, இந்த மீள்தன்மையான இயல்பை கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் நாடி ஒன்றின் கட்டமைப்பை நாம் நோக்கும் பொழுது இங்கே தடித்த ஒரு சுவரையும் உள்ளிடத்தையும் கொண்ட அமைப்பாக காணப்படுகின்றது. அடுத்து நாம் நாளங்களை பற்றி நோக்கும் பொழுது பிள்ளைகளே, இந்த இதயத்தை நோக்கி குருதியை கொண்டு வருகின்ற குருதி கலன்களை நாம் நாளங்கள் என குறிப்பிடுகின்றோம். அந்த அடிப்படையில் இவை உடற்கலங்களில் இருந்து குருதியை கொண்டு வருவதனால் குறைந்த அமுக்கத்துடன் தான் கொண்டு வரும். ஆகவே இவற்றின் சுவர் மிக மெல்லியதாக காணப்படுகின்றது. அத்துடன் இவை மீள்தன்மை அற்ற ஒரு குருதி கலன்களாக காணப்படுகின்றது. இவற்றில் இதயத்தை நோக்கி திறக்கின்ற பல வேல்வுகள் காணப்படும். ஏனெனில் உடற்கலங்களிலிருந்து வரும்பொழுது மேலேறிய அல்லது முன்னோக்கி சென்ற குருதி கீழிறங்காமல் இருப்பதற்காக இடையிடையே அவற்றில் பல வேல்வுகள் காணப்படக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் நாளத்தினுடைய ஒரு அமைப்பை நாம் நோக்கின்ற பொழுது அங்கே உள்ளிடத்தையும் ஒரு மெல்லிய சுவரையும் அதே போன்று முன்னோக்கி செல்கின்ற அந்த குருதியை கீழிறங்க விடாமல் இருப்பதற்காக காணப்படுகின்ற வேல்வுகளையும் நாம் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். அடுத்ததாக இந்த நாங்கள் இப்போ பார்த்த நாடி நாளங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை நாம் இங்கே அட்டவணைப்படுத்தி இருக்கின்றோம். இந்த அட்டவணையை நீங்கள் நோக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயம் என்னடா பிள்ளைகள், இந்த அட்டவணையில் நாம் வேறுபடுத்துகின்ற போது அது கட்டமைப்பு ரீதியான வேறுபாடாகவும் இருக்கலாம், தொழிற்பட ரீதியான வேறுபாடாகவும் இருக்கலாம். நீங்கள் வேறுபடுத்துகின்ற போது குறித்த ஒரு விடயம் சார்பாகத்தான் நீங்கள் அந்த வேறுபாடுகளை எழுத வேண்டும். வேல்வுகள் காணப்படும் என வேல்வு தொடர்பான விடயத்தை தான் நான் அங்கே எழுதிக்கின்றோம். மாறாக நாடிகளுக்கு வேல்வுகள் காணப்பட மாட்டாது என நாம் குறிப்பிட்டுவிட்டு மெல்லிய சுவரை கொண்டவை என நாளத்துக்கு நாம் அந்த வேறுபாட்டை குறிப்பிடுவோமானால் அது பொருத்தமானதாக அமையாது. நீங்கள் புள்ளிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அங்கே. அடுத்த மாணவர்களை மைத்துளை குழாய்கள், அதாவது தனி கலப்படையினால் ஆக்கப்பட்ட குருதிக்கலன்கள் மைத்துளை குழாய்கள் எனப்படுகின்றது. இங்கே நீங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாடிகளில் இருந்து வருகின்ற அந்த குருதியானது புன்னாடியினூடாக பிரிந்து மைத்துளை குழாயினூடாக சென்று கலங்களுக்கு ஆக்சிஜன், போஷணை பொருட்கள் போன்றவற்றை வழங்குகின்றது. அதேவேளை கலங்களில் இருந்து அந்த மைத்துளை குழாய்கள் கழிவுப் பொருட்கள் மற்றும் கார்பன் ஆக்சைடு வாயு போன்றவற்றை பெற்றுக்கொண்டு புன்னாளமாக மாறி நாளத்தினூடாக சென்று எங்களுடைய இதயத்தை மீண்டும் அடையக்கூடியதாக இருக்கும். இங்கே நாம் மைத்துளை குழாய்கள் தொடர்பாக நோக்கும் பொழுது தனி கலப்படையிலான குழாய்களாக காணப்படும். கலங்களுக்கிடையில் சகல கலங்களுக்கிடையிலும் பரம்பி காணப்படும் இந்த மைத்துளை குழாய்கள். கலங்களிலிருந்து அகற்றப்படும் கழிவு பாதங்கள் மைத்துளை குழாயினுள் உள்வரக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் நாம் அடுத்ததாக மூன்றாவது அமைப்பாக பார்க்கின்றோம் பிள்ளைகள். முதலாவதாக பார்த்தோம் இதயம், இரண்டாவது பார்த்தோம் குருதி கலன்கள், மூன்றாவது அமைப்பாக பார்க்கின்றோம் குருதி. இந்த குருதியானது இருவகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று குருதி சிறுதுணிக்கைகள் எனப்படுகின்ற திண்மக்கூறு, அடுத்தது
குருதி திரவ இழையம் எனப்படுகின்ற திரவக்கூறு. இந்த திண்மக்கூறில் வெண்குருதிக்கலம், செங்குருதிக்கலம், சிறுதட்டுக்கள் எனப்படுகின்ற துணிக்கை கூறுகள் காணப்படுகின்றன. திரவ இழையத்தில் நீரும் நீரில் கரைந்துள்ள பதார்த்தங்களும் நீரில் கரையாத பதார்த்தங்களுமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் நாம் குருதியில் உள்ள அந்த கூறுகளை நோக்கும் பொழுது முதலாவதாக செங்குருதிக்கலம் காணப்படுகின்றது, இரண்டாவதாக வெண்குருதிக்கலம் காணப்படுகின்றது, மூன்றாவதாக சிறுதட்டுக்கள் காணப்படுகின்றது. செங்குருதிக்கலம், வெண்குருதிக்கலம் என்பவை மாத்திரம்தான் கலங்களாக கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக நாம் இந்த செங்குருதிக்கலத்தை நோக்கும் பொழுது பிள்ளைகள், செங்குருதி சிறுதுணிக்கையில் உள்ள ஹீமோகுளோபின் எனப்படுகின்ற அந்த செந்நிற பதார்த்தம் காரணமாகவே குருதி தனது சிவப்பு நிறத்தை அல்லது செந்நிறத்தை பெறுகின்றது. இந்த செங்குருதிக்கலத்தினுடைய தொழிலை நோக்கும் பொழுது இந்த செங்குருதிக்கலமானது ஹீமோகுளோபின் மூலம் ஆக்சிஜனை பெற்று அந்த ஆக்சிஜனை உடல் முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய அந்த ஆற்றலை அது வழங்கும். அடுத்ததாக நாம் வெண்குருதிக்கலத்தை நோக்கும் பொழுது கட்டமைப்பு தொழிற்பாடு அடிப்படையில் நாங்கள் வெண்குருதிக்கலத்தை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். ஒன்று அமில நாடி அல்லது யோசி நாடி என்போம், இரண்டாவதாக மூல நாடி, மூன்றாவதாக நடுநிலை நாடி, நாலாவதாக ஒற்றை குழியம், ஐந்தாவதாக நடுநீர் குழியம். இவ்வாறாக நாம் 5 வகையாக வகைப்படுத்திக் கொள்ளலாம். இவற்றையும் நாம் மனனம் செய்வதற்கு இலகுவான ஒரு முறையை பின்பற்றலாம். மாணவர்களே, நீங்கள் தரமேளில் அமிலம், மூலம், நடுநிலை எனும் பதார்த்தங்களை பற்றி கற்றிருக்கிறீர்கள். அவை அங்கே பயன்படுத்திய அந்த அமிலம், மூலம், நடுநிலை எனும் அந்த சொற்பதங்களை இங்கே நீங்கள் ஞாபகப்படுத்தும் பொழுது அமில நாடி, மூல நாடி, நடுநிலை நாடி எனப்படுகின்ற அந்த சொற்பதங்கள் உங்களுக்கு இலகுவாக மனனம் செய்யப்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் அங்கு குறிப்பிடப்பட்ட அந்த அமிலம், மூலம், நடுநிலை என்பது வேறு, இது வேறு. இருந்தாலும் நீங்கள் அந்த மனனத்துக்கு இலகுவாக அந்த ஒரு முறையை கடைபிடித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் இந்த வெண்குருதிக்கலத்தினுடைய தொழில்களை நோக்கும் பொழுது குருதியில் உள்ள குருதியினுள் செல்லும் நோய்க்காரணிகளை விழுங்கி அழிப்பதன் மூலம், இல்லாவிட்டால் தின்குழிய செயலாற்றல் எனும் செயற்பாடு மூலம் அந்த நோய் கிருமிகளை அழிக்கின்றது. அதேபோல் எங்களுடைய உடம்பினுள் வேறு பொருட்கள் உள்நுழைகின்ற போது அதற்கான புறப்பொருள் எதிரிகளை சுரந்து எங்களுடைய உடலை நோய் கிருமிகளிலிருந்து பாதுகாப்பு வழங்குகின்றது. அடுத்ததாக நாம் சிறுதட்டை பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள், இந்த சிறுதட்டு என்பது அது ஒரு களம் அல்ல, அது ஒரு சிதைவூட்ட களமாகத்தான் அங்கே குறிப்பிடப்படுகின்றது. இந்த சிறு தட்டுக்களின் தொழிலை நாம் நோக்கும் பொழுது உடலில் காயம் ஏற்படும் போது உடலிலிருந்து குருதி வெளியேறும். அவ்வரையில் இந்த சிறுதட்டுக்களின் மூலம்தான் குருதி உறைதல் ஏற்படுத்தப்படுகின்றது. அந்த அடிப்படையில் பிள்ளைகள், நாங்கள் இந்த குருதி திரவ இழையத்தினுடைய பிரதான விடயங்களை நோக்கும் பொழுது இதன் பிரதான தொழிலாக பதார்த்தங்களை கொண்டு செல்வதை குறிப்பிடலாம். இதன் மூலம் கொண்டு செல்லப்படுகின்ற பதார்த்தங்களாக நாம் சமிபாட்டு விளைவுகள், கனிவுப்புகள், விட்டமின்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம். அவ்வாறே அனுசப கழிவுகளை குறிப்பிடலாம். எங்களுடைய உடல் தொழிற்படும் போது உடலில் நடைபெறுகின்ற அந்த கழிவுகள் அனுசப கழிவுகளை குறிப்பிடலாம். அதேபோல் ஓமோன்கள், புரதங்கள், நொதியங்கள் போன்றவற்றையும் குறிப்பிடலாம். இவை யாவுமே குருதி திரவ இழையத்தினூடாகத்தான் கொண்டு செல்லப்படுகின்றது. அடுத்தது மாணவர்களே, நீங்கள் இப்பொழுது இந்த விஞ்ஞானம் பகுதி 1 பாடநூலில் 98ஆம் பக்கம் உள்ள 1ஆம் வினாவின் 5ஆம் 6ஆம் பகுதிகளை செய்யக்கூடிய ஆற்றலை இப்பொழுது நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்பதை நம்புகின்றோம். இது தொடர்பான மேலும் அடுத்த விடயத்தில், இந்த பாடம் உங்களுக்கு இன்னும் முற்று பெறவில்லை பிள்ளைகள், இந்த பாடத்தினுடைய அடுத்த விடயத்தை நாங்கள் இன்னும் ஒரு வித்தியாவசந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு வழங்கி அதில் சந்திப்பதற்காக எண்ணி இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.